இந்த பிள்ளையை வந்து கெடுக்கிறது என் பொண்டாட்டி தான். ஏன்னு காரணம் சொல்லுவேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இருகூரில் எங்கள் பெரியப்பா, எங்கள் அண்ணன் வீடு, எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தோம். நல்ல கிரில் சிக்கனு, பரோட்டா, நூடுல்ஸு, ரைஸு, நல்ல வயிறு மூட்டை தின்னாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் உமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு இந்த லேடிஸ் பூராமே நாங்கள் வெளியே போய் தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ப்ரூப்பில்லில் போய் பீஸா, பர்கரு, கேக்கு, சிக்கனு, ஐஸ்கிரீமு, வேஃபல்ஸு நல்லா தின்னு முடிச்சாங்க. 4 நாள் தான் ஆச்சு. வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி என் பொண்டாட்டி ஃபோன் போட்டு, வெளியே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, நான் வீட்டில் சாப்பிடணும்னு ஆக்கலை, நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு யார் இந்த பிள்ளைய வச்சு ஃபோன் போட வச்சுருக்கான். இப்போ சொன்னால் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே அதான் கேட்டணும். நீ சொல்லி நான் எப்படி மறக்க முடியும்? அங்கேருந்து ஃபோன் போட வைக்கிறான் பிளான் பண்ணி. ஏன்டி இப்போ தானடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நல்லா சாப்பிட்டு வந்தீங்க வெளியே போய் அப்படின்னு. அது நாங்கள் தானே போய் வெளியே போய் சாப்பிட்டோம், நீங்கள் வாங்கி தந்த மாதிரி இருக்காதுல்ல, உங்கள் கையால் சாப்பிட்டா தானே அது நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி கேட்டாலே நம்மளுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் இலகின மனசு. ஏதாவது ஒன்று கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லி செஞ்சிரும். இங்கே பாருங்க, அவன் பங்கு போட்டா நூடுல்ஸ் இங்க வருங்க 4 பங்கா போட்டு உட்காந்துருக்கா, நல்லா உட்காந்து தின்னுட்டு இருக்கா. எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு மேங்கோ மில்க் ஷேக் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. கொஞ்சம் வெயில் வெக்கையா இருக்கலாம், அவங்க மேங்கோ மில்க் ஷேக் தான் கொடுப்பாங்க. சிஸ்டோடி தானே டைலாக் அடிச்சது இல்லையா? அம்மாவா? அவளுக்கு மேங்கோ மில்க் ஷேக் தான். அதுவும் அம்மாவுக்கு வந்து மாடர்ன் பேக்ஸ்ல இருக்கிற அந்த காலத்துல அந்த காலத்துல இந்த காலத்துல கொண்டு வரக்கூடாது. அந்த காலத்துல என் வாழ்க்கையில டார்ச்சர் பண்ணி என்னை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கும்னு நினைக்கிறேன். எந்த வீட்டுலலாம் நடக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இவதான் எல்லாத்துக்கும் காரணம்.